ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேம் ராக்கர்ஸ் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ப்ளூ ஸ்க்ரீன் எரர், பேட் கான்ஃபிகரேஷன், 0xCE002CE இந்த மாதிரி வர எரர் எப்படி சரி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இது அம்மா லேப்டாப் தான். ஃபஸ்ட்டு ஆன் பண்ணி அந்த எரரை ஒரு தடவை உங்கள்கிட்ட காட்டிக்கிறேன். இந்த எரரை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே நான் பட்டப்பாடு இருக்கே, ஐயோ. விண்டோஸ் சுற்றிக்கிட்டே இருக்குது. இப்போ அந்த ப்ளூ ஸ்க்ரீன் வரும் பாருங்கள். யுவர் பிசி ரன் இன்டு எ ப்ராப்ளம் அண்ட் நீட்ஸ் டு ரீஸ்டார்ட் ஃபார் யூ. இது எப்படி சரி பண்ணுறதுன்றதை பார்ப்போம். இந்த எரர் எப்படி வருதுன்னா, உங்கள் சிஸ்டம் கான்ஃபிகரேஷனில் உள்ள பூட்டில் அட்வான்ஸ் செட்டிங்ஸ்னு ஒரு விஷயம் இருக்கும். அதை நீங்கள் மாற்றினா தான் வரும். இப்போ நான் அது எப்படி வருதுன்னு பண்ணி காட்டுறேன். இது யாரும் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க, அப்புறம் உங்கள் இது ப்ராப்ளம் ஆகிடும். சிஸ்டம் கான்ஃபிகரேஷன், வார்னிங், இது யாரும் செஞ்சிடாதீங்க. செஞ்சால் உங்களுக்கு இந்த பிரச்சனை வரும். எப்படி வந்துச்சுன்னு தான் பண்ணி காட்டுறேன். பூட்டுன்னு இருக்கும் பாருங்கள். இதில் அட்வான்ஸ் ஆப்ஷனில் இந்த மேக்ஸிமம் மெமரியை நான் மாற்றிட்டேன். மாற்றினதுனால தான் எனக்கு இந்த ப்ளூ ஸ்க்ரீன் எரர் வந்துச்சு. உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு தான் பண்ணி காட்டுறேன். இது யாரும் பண்ணிடாதீங்க. ஓகே கொடுத்துட்டு ரீஸ்டார்ட் கொடுத்துறேன். திரும்பி ஆஃப் ஆகி ஆன் ஆகும். ரீஸ்டார்டிங் கொஞ்சம் நேரம் ஆகும். இந்த வீடியோ ஃபேக்கு கண்டிப்பாக கிடையாது. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணி வைக்கிறேன். இந்த அம்மா லேப்டாப் 4GB ரேம் இருக்குது. ஆனால் ஏன் தான் இந்த மாதிரி ஸ்லோவாக இருக்குன்னு தெரில. அது ஸ்பீடாக பண்ணுறதுக்கு இன்னொரு வீடியோ போடுறேன். விர்ச்சுவல் மெமரி இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். அதுக்கு அடுத்த வீடியோ போடுறேன். ஆன் பண்ணியாச்சு. விண்டோஸ் ஆன் ஆகிட்டுருக்கு. சீக்கிரமாக வா விண்டோஸே. வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம் நேரம், கொஞ்சம் சுற்றிக்கிட்டு இருக்கு. அதே ப்ராப்ளம் வந்துருச்சு பார்த்தீங்களா? இதனால தான் இந்த ப்ராப்ளம் வருது. பேட் சிஸ்டம் கான்ஃபிகரேஷன். இதை எப்படி சரி பண்ணுறேன்னு சொல்லித்தரேன். முதல்ல இந்த லேப்டாப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணி திரும்பி ஆன் பண்ணிக்கோங்க. ரிக்கவரின்னு உங்களுக்கு லேப்டாப்பை கண்டினியூஸாக ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிக்கிட்டே இருங்க. பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ரிப்பேர்னு ஒரு செட்டிங்ஸ் வரும். இல்லைன்னா இந்த மாதிரி ரிக்கவரின்னு ஒரு செட்டிங்ஸ் வரும். இதோ வந்துருச்சு பாருங்கள். கீழே என்டர் டு ட்ரை அகைன். F8 அழுத்தினா ஸ்டார்ட் அப் செட்டிங்ஸ்குள்ளே போகும். F8 அழுத்துங்க. இதில் நிறையா காட்டும். இதில் எனேபிள் சேஃப் மோட் வித் கமெண்ட் ப்ராப்பர்ட் F6 அழுத்தணும். F6 அழுத்தினீங்கன்னா இது ரொம்ப நேரம் ஆகும். இப்படி சொல்கிறது ஒரு மணி நேரம், அரை மணி நேரம், 1/4 மணி நேரம் ஆகும். நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். வேறு வழி இல்லை. இதில் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் கமெண்ட் ப்ராப்பர்ட் ஓப்பன் ஆகிடும். அதில் டைப் msconfig.exe என்டர் அழுத்தினீங்கன்னா அங்கே பண்ண அதே கான்ஃபிகரேஷன் வரும். நீங்கள் இதில் கர்சர் காட்டாது. நீங்கள் மேனுவலாக தான் பட்டன் இருக்குல்ல, அதை வச்சு லைட்டாக நவுத்திட்டு இங்கே ஓகே இருக்குல்ல, அதுக்கிட்ட வந்து என்டர் அழுத்தினா போதும். தானாக ரீசெட் ஆகிடும். தானாகவே ரீசெட் ஆகிடும். நிறைய பேர் இதில் பிசிஇ எடிட்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் வேஸ்ட்டு. டைப் பண்ணாதீங்க. ஓகே கொடுத்தா போதும். இப்போ லேப்டாப் ரீஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் அதை ரெக்கார்ட் பண்ண விட்டுட்டேன். நான் ஒன்றும் ஏமாத்தலை ஃப்ரெண்ட்ஸ். ரெக்கார்ட் பண்ண விட்டுட்டேன். சரியாயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.